தற்போது நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியில் இந்த படுகாயமடைந்த வேன் ஓட்டுநர் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை தான் நம்ம திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. 2 மாணவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. டிரைவர் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்தது மட்டுமன்றி விபத்தில் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிடவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் கள பகுதிக்கு ஆய்வு மேற்கொள்ள அமைச்சர்களையும் அனுப்பி வைத்திருக்கிறார். அதன்படி தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சி.வி. கணேசன் கடலூர் அரசு மருத்துவமனையில் நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டு செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவலை நாம் பார்த்தோம். தற்போது வேளாண் துறை அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களும் தற்போது கள பகுதிக்கு வந்து ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில் திருச்சி பகுதியிலிருந்து ரயில்வே பாதுகாப்பு குழுவினர் விரைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது கடலூர் செம்மங்குப்பத்தில் இந்த விபத்து ஏற்பட்ட பகுதியில் எதனால் இந்த விபத்து ஏற்பட்டது போன்ற பல்வேறு தகவல்களையும் விஷயங்களையும் தெரிந்து கொள்வதற்காக அவர்களும் தற்போது விரைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தற்போது இந்த ரயில்வே துறை நிர்வாகம் அந்த பகுதியில் பணி செய்து கொண்டிருந்த கேட் கீப்பராக இருந்தவரை பணி நீக்கம் செய்து ஒரு அதிரடி உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. தற்போது இந்த விபத்து ஏற்பட்ட உடனே அப்பகுதி மக்கள் அந்த கேட் கீப்பரை தாக்கியதால் அவர் தற்போது பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டு அவரிடத்தில் விசாரணையானது ஒரு புறம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்போது இந்த விபத்தில் தண்டவாளத்தில் இருந்த அந்த பள்ளி வேனை